திருமணம் ஒரு அப்ரஸ் பண்ணுற ஒரு டூல், அப்ரஸ் பண்ணுகிற ஒரு அமைப்பு, பெண்களை ஒடுக்கி ஆளுகிறதற்காக உண்டாக்கப்பட்ட ஒரு அமைப்புன்னு இந்த நாகரிக காலத்தில் சொல்கிறாங்க இல்லையா? பெரிய தப்பு, புரியல அவங்களுக்கு அர்த்தம். ஒடுக்க முடியாது, ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே மாம்சம். என்ன நேசிக்கிற மாதிரி தான் அவங்கள நேசிக்க முடியும். என் மாம்சத்தை நான் பாய்க்கிறது இல்லை, போஷித்து காப்பாற்றுறேன். அதுபோல் தான் மனைவிக்கும் செய்ய முடியும். இதுதான் கிறிஸ்தவ திருமணம். அது மட்டும் இல்லை, ரொம்ப சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குதையா. கிறிஸ்து மாதிரி நம்ம உயிரே கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லுது, எல்லாம் செய்யணுன்ற மாதிரி, பிழையெல்லாம் போகும்படியாக, கரைதரையெல்லாம் நீங்கும்படியாக சுத்திகரித்து கழுவி எல்லாம் பண்ணி அப்படி ரெடி பண்ணணுன்னு இருக்குது. ரொம்ப ஓவராக இல்லையா அப்படின்றாங்க. பார்க்குறதுக்கு ஓவராக தெரியும், ஒன்றும் இல்லை. கிறிஸ்து சபைக்கு என்ன செய்தாரோ, அல்லது இப்படி சொல்கிறேன் நல்லா வழங்கும், கிறிஸ்து விசுவாசிகளாகிய உங்களுக்கு என்ன செய்திருக்கிறாரோ, நீங்கள் பாவியாக இருந்தப்ப, தகுதியற்றவர்களாக இருந்தப்ப உங்களை எடுத்து, உங்களை மன்னித்து, உங்களை ஏற்றுக்கொண்டு, உங்கள் மேலே அன்பு கூர்ந்து, உங்களுக்காக உயிரையே கொடுத்து, உங்களை ரட்சித்து, இன்னைக்கு வரைக்கும் உங்களை நடத்தி, உங்களுடைய குறைகளையெல்லாம் சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மாற்றிக்கிட்டு வர்றாரு. அதே மனைவிக்கு செய்யுங்கன்றார். ஹலோ, இது ரொம்ப கஷ்டமா? உங்களுக்கு அவர் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதே அப்படியே திரும்பி மனைவியை செய்யுங்க, மனைவியை அதையே புருஷனுக்கு செய்யுங்க. அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, இன்னும் கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன். பழைய காலத்து திருமணம், அதாவது தேவனுடைய கருத்தின்படி ஸ்தாபிக்கப்பட்ட திருமணம் என்ன? அங்கே தியாகமுள்ள அன்பு இல்லையா? அதுதான் டெஃபினிஷன். இந்த நவீன காலத்து டெஃபினிஷன் படி திருமணம் என்ன? ஏன் வேலை நடக்கணும், எனக்கு திருப்தி உண்டாகணும், பர்சனல் ஃபுல்ஃபில்மெண்ட். சிலர் கேட்குறாங்க, அப்போ இட்ஸ் அ சாய்ஸ் பிட்வீன் சாக்ரிஃபிஷியல் லவ் அண்ட் பர்சனல் ஃபுல்ஃபில்மெண்ட்டா? தியாகமுள்ள அன்புக்கும் தனிப்பட்ட மனுஷனுடைய திருப்திக்கும் இடையே இருக்கிற இதில் எது ரெண்டுத்தில் ஒன்று தான் நான் தெரிந்து கொள்ளணுமா அப்படின்றாங்க. கிடையாது, கிறிஸ்தவம் அப்படி போதிக்கவில்லை. கிறிஸ்தவம் எப்படி தெரியுமா போதிக்கிறது? இரண்டு பேரும், கணவன் மனைவி இருவரும் பரஸ்பர அன்பு கொண்டு, தியாகமுள்ள அன்பு கொண்டு, ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பரஸ்பர தியாக அன்பை காண்பித்து, அதன் மூலமாக ரெண்டு பேரும் பூரண திருப்தி அடைய வேண்டும். ஹலோ, கிறிஸ்துவ திருமணம் கம்ப்ளீட்டாக நம்முடைய தேவைகளை சந்திக்குது பாருங்க. என் திருப்தி வேணான்னு சொல்லலையே வேதம். அதை அடையிற விதம் தான் தப்பு. என் திருப்தி வந்தால் போதும், அடுத்தவன் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற திருமணம் இல்லை இது. எப்படின்னா, ரெண்டு பேரும் ஒருவர் கிறிஸ்துவின் அன்பை போல் அன்பு கூர்ந்து, அதன் மூலமாக ரெண்டு பேரும் தனிப்பட்ட விதத்தில் பெரிய திருப்தி அடைகிறோம். ஏன்னா வாழ்க்கையின் அர்த்தமே அப்போ தான் விளங்குது.